இப்போது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய போராட்டம் அப்படின்னா ஜல்லிக்கட்டுன்னு சொல்லுவோம். 2017 அமைதியான முறையில் தமிழர்கள் வந்து அந்த போராட்டத்தை ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக வச்சாங்க. ஆனால் இன்னொரு கருத்து என்ன இருக்குது அப்படின்னா, அரசு வந்து அந்த போராட்டத்தை அனுமதித்து பேக் சைடில் தான் நீட் அப்போ தான் கொண்டு வந்தாங்க. ஓபிஎஸ் வந்து முன்னெடுத்து இபிஎஸ் சிஎம் ஆனோன்னு அதை சைன் பண்ணார். அப்படி இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க போராட்டத்துக்கு பின்னாடி அரசு வேறு ஏதாவது திட்டங்கள், டீலிமிட்டேஷன், ஒன் நேஷன் ஒன் இந்தியா, இதற்கான முன்னெடுப்புகள் செய்யும்போது அதை இந்த குழுக்கள், இப்போ போராட்டம் பண்ணக்கூடிய குழுக்கள் வந்து கவனிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இந்த பக்கம் நம்ம மாட்டுக்கு போராடிட்டு இருக்கும் பொழுது சைடில் நீட்டை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. நம்ம மாட்டுக்கு நீதி கேட்கும் பொழுது நீட்டுக்கு நீதி கேட்டது திமுக தான். அப்போ நம்ம அதை சரியாக காதில் வாங்கலை, பின்னாடி அதை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சரியாக திமுக கவனித்து நீட்டுக்காக அவங்க சட்ட ரீதியாக குரல் கொடுத்து அவங்க பொலிட்டிக்கலாக எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நாமெல்லாம் மாட்டுக்கு நீதி வேணும்னு சொல்லி இந்த பக்கம் போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த போராட்டம் மற்ற விஷயங்களை ஒன்றிய அரசு கொண்டு வர மற்ற திட்டங்களாக இருக்கட்டும், சட்டங்களாக இருக்கட்டும், அதை கவனிக்காமல் இல்லை. பார்லிமெண்ட் கூடுது, அதில் பார்லிமெண்ட்டுடைய மெம்பர்ஸ் எல்லாம் அதை கவனித்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் டீலிமிட்டேஷனுக்காக எதிர்ப்பை ஏற்கனவே எலெக்ஷன் அப்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அந்த டீலிமிட்டேஷனுக்கான அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொளுத்தி தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தார். இன்றைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்கு நிலைப்பாடு எடுக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் ஏற்கனவே அவங்களும் நாங்கள் இதற்கு எதிர்ப்பு தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அவங்க மௌனமாக அதை ஆதரிச்சா கூட அங்கே பார்லிமெண்ட்டில் இருக்கிற திமுகவை சேர்ந்த மெம்பர்ஸ் யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. திமுக மற்றும் இங்கே திராவிட மற்றும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், ஜனநாயக சக்திகள் கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது திட்டங்களை, சட்டங்களை கொண்டு வந்தாங்க அதை கண்டிப்பாக நாம் எதிர்கொள்வோம் அப்படிங்கிறது எனக்கு மாற்று கருத்து இல்லை.